தமிழக வெற்றி கழகம் கட்சியின் கட்சியில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட திருச்சி தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பாக எழுந்த சர்ச்சை தற்போது அதிர்ச்சி தரும் சம்பவமாக மாறியிருக்கு. தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா ஆக்னல் என்ற பெண் நிர்வாகி தனது பெயர் மாவட்ட செயலாளர் பட்டியலில் இடம்பெறாதை கண்டித்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பனையூர் அலுவலகத்திற்கு தனது ஆதரவாளருடன் போய் கேள்வி எழுப்பியிருக்காங்க. பல ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்ததாகவும் தனக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படலன்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்களா. இந்த நிலையில் நடிகர் விஜய் நேரில் சந்தித்து பேச முயன்ற அஜிதா விஜயின் கார் அலுவலகத்திற்கு வந்தபோது காரை வழிமறித்து பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் நேரடியாக அலுவலகத்திற்குள் போயிட்டாரு. இந்த சம்பவம் தொடர்பாக வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. இதைத் தொடர்ந்து தாவேகா முக்கிய நிர்வாகி சிடி நிர்மல்குமார் அஜிதாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. அவருக்கு உரிய பொறுப்பு வழங்கப்படும்னு உறுதி அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அஜிதா தனது போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. ஆனால் இந்த சம்பவம் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் சில கட்சி ஆதரவர்களிடையே கடும் அதிருப்தி ஏற்படுத்தியதான். சமூக வலைதளங்களில் அஜிதாவை நோக்கி கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. சிலர் அவரை எதிர்க்கட்சியின் ஆதரவாளர்னு குற்றம் சாட்டியும் பதிவுகள் வெளியாச்சு. இதற்கு பதிலளித்த அஜிதா தனது சமூக வலைதள பக்கத்தில் உயிர் உள்ளவரை தாவேகாவில் தான் இருப்பேன், தளபதி தான் என் தலைவர், கடைசி மூச்சு உள்ளவரை கட்சிக்காக உழைப்பேன்னு பதிவிட்டிருந்தாங்க. அவரை குறித்து சமூக வலைதளங்கள் விமர்சனங்கள் தொடர்ந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில் அதிருப்தி தரக்கூடிய வகையில் அஜிதா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. தற்போது தனியார் மருத்துவமனையில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராராம். அஜிதாவினுடைய குடும்பத்தினர் சொல்லும் பொழுது தொடர்ந்து திமுகவின் கைக்கூலி என்று சமூக வலைதளங்களில் சொல்லி மன அழுத்தம் ஏற்படுத்தியதால் தான் இந்த நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.